ஹாய் உறவுகளே, இந்த கதையின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையின் ஆசிரியர் நான் உங்கள் ஜன்னத். பிரகாஷுடன் உறங்குவேன் என்று அணுவு முழித்துக் கொண்டிருந்தாள். அவனுடைய வேலை அனைத்தையுமே முடித்துவிட்டு அணுவை பார்த்தான். அவள் இவனுக்காக அமர்ந்திருந்தது அவனுக்கு அப்பொழுது தெரிந்தது. இதுக்கு மேல நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா அணுவும் பாவம் எனக்காக தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நம்மளுக்கு தூக்கம் வந்துவிட்டது என்று சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் தூங்கலாம் என்று அவன் மனதுக்குள் நினைத்து, அனுமா தூங்கலாமா என்று அவன் கேட்கவும், உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா என்று அவள் கேட்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, இப்ப எனக்கு தூக்கம் வருது, வா தூங்கலாம் என்று சொல்லி இருவரும் கட்டிலுக்கு சென்று அப்படியே படுத்து கொண்டார்கள். அப்பொழுது அணுவை கட்டிப்பிடித்து கொண்டு பிரகாஷ் கேட்டான், அனு, எனக்காக நீ இவ்வளோ நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்க, ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளை இப்படி எல்லாம் முழிச்சிட்டு இருக்கலாமா என்று கேட்கவும், அதெல்லாம் ஒரு பாசமான மனைவி தன் கணவனுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் கண்ணு முழிச்சிருக்கலாம், அது தப்பே இல்லை என்று அனு சொல்லவும், அது சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போற என்று சொல்லிக்கொண்டே அப்படியே அணுவை அவன் பார்த்தது போல திரும்பி படுத்து கொண்டிருந்தாள். என்னனோ என்ன பார்த்துட்டு இருக்க என்று கேட்கவும், இல்ல, என் புருஷன் இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் அறிவாகவும் பேசுறாரு, அதான் எப்படி பேசினார் என்று பார்க்கணும்னு உங்களை பார்த்தேன் என்று சொல்லவும், அப்படியா, பாரு என்று சொல்லி அவள் பிரகாஷை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது பிரகாஷ், போதும் போதும், எனக்கே நீ பாக்குறது ஒரு மாதிரியா இருக்கு, அப்புறம் நான் உன்னை வேற ஏதாச்சும் செஞ்சிட போறேன் என்று சொல்லவும், நீங்க இப்ப எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா டாக்டர் தான் 5 மாசம் வரைக்கும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன் அப்படி என்று சொல்லவும், இந்த டாக்டர் வேற உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா, நீ என் பக்கத்துல வரவிட மாட்டேங்கிற என்று பிரகாஷ் சொல்லவும், உடனே பிரகாஷ் அவன் கையை எடுத்து அணுவின் வயிற்றின் அருகில் எடுத்து சென்றான். உன்னைதான் கொஞ்சம் முடியல, என்னுடைய பாப்பாவை வச்சு நான் கொஞ்ச நேரம் என்று சொல்லி, பாப்பா என்ன பண்றீங்க என்று அவன் கேட்கவும், அது அப்பாவின் குரல் கேட்டது போல அது நெளிந்தது. அனு, பாப்பா பாரு முண்டுது என்று சொல்லவும், நான் தான் அன்னைக்கே சொன்னல, பாப்பா கை வச்சு நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது என்று சொல்லவும், ஆமாம், இப்ப பாப்பா நான் சொன்னதை கேட்டுச்சு என்று சொல்லி அப்படியே அவள் வயிற்றின் மீது கையை வைத்து அவன் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் அந்த குழந்தை கேட்டு துள்ளுவது போல அவர்களுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கினார்கள். இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கவும், இவன் அந்த குழந்தையிடம் பேசிக்கொண்டிருக்கவும் அப்படியே தூங்கிவிட்டாள் அனு. எப்பொழுது தூங்கினாள் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் பார்க்கவும் அனு உறங்கியிருப்பதை கண்டு, பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கவும் அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு போல, பாவம், சரி தூங்கட்டும் என்று சொல்லி அப்படியே தன் ஆசை மனைவியை கட்டிப்பிடித்து கொண்டே அவன் உறங்கினான். அன்று அவர்களுடைய பொழுது இப்படிதான் சென்றது. இங்கு சந்தோஷ் தன் அம்மாவை நினைத்து கொண்டு அப்படியே உறங்குவதற்கு சென்ற போது அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நம்ம இப்பெல்லாம் காயத்ரி ரொம்ப நினைக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்ப காயத்ரி மனசுக்குள்ள நிறைய வாட்டி வந்துட்டு போறாங்களே என்று அவன் நினைக்கவும், அப்பொழுது நான் அவங்களுக்கும் எனக்கு என்னவா இருக்கும், அவங்கள பத்தி நான் ஏன் அதிக நேரம் சிந்திக்கிறேன், அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா ஏன் வந்து ஓகே சொல்றேன், அவங்க இவ்வளவு தூரம் எங்க அம்மா கூட சேர்ந்து பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சும் அவங்கள எதுக்காக நான் மன்னிச்சேன், காயத்ரி எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு என்று அவன் நினைத்து கொண்டு, இதற்கு என்ன அர்த்தம் ஆயிருக்கும், பாசமா இல்ல ஒரு வகையான காதலா என்று அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். பிறகு அப்படியே நினைத்து கொண்டே உறங்கியும் போனான். இப்படியே அனைவரும் ஒவ்வொருவரும் கனவையும் ஒவ்வொரு நிகழ்வையும் நினைத்து கொண்டு அன்று அனைவருமே உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை கதிரவன் கதிர்களை கோலாகலமாக பரப்பியது போல அன்று சூரியன் தனது முகத்தை பூமிக்கு காட்டியது. இந்த பிரம்மாண்டமான வெளிச்சம் அன்று அனைவர் முகத்தில் படவுமே அவரவர்கள் எழுந்து அந்த சூரியனை பார்த்தார்கள். இங்கு முதலிரவை முடித்துவிட்டு அந்த சூரிய வெளிச்சம் தன் மீது படவுமே பிரியா முழித்து பார்த்தாள். அப்பொழுது கார்த்திக் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். இவள் எழுந்து, நேற்று பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி தூங்கிட்டு இருக்கு பாரு என்று அவள் நினைத்து கொண்டு இவள் எழும்புவதற்கு முற்படும் போது, என்ன பிரியா, என்ன திட்னியா என்று கேட்டான். அட பாவி, நீ முழிச்சுதான் இருக்கியா,
நீ ரொம்ப மோசம்டா, அப்ப நீயும் முழிச்சிருக்க வேண்டியது தானே என்று அவள் கேட்கவும், இல்ல நீ என்ன திட்டுறியா இல்ல நீ என்ன கொஞ்சிறியான்னு பாக்குறதுக்காக தான் நான் கண்ணை மூடிட்டு படுத்து கிடந்தேன். ஆனா நீ என்ன திட்டுற. ஆமா, நீ ஒன்னும் தெரியாத பாப்பா தான். நான் தான் சொல்லணும், நீ ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துட்டு நைட்டு நான் என்ன பண்ணாலும் நீ எனக்கு ஈடு கொடுத்து தானே போன என்று சொல்லவும், உடனே பிரியாவுக்கு வெக்க வரவும், போங்க கார்த்திக், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் இரு கைகளையும் கொண்டு தன் முகத்தை மூடிக்கொண்டாள். பாருடா, நைட்டு வெக்கம் வந்த மாதிரி என்னுடைய பிரியாவுக்கு இப்பவும் வெக்கம் வருது. இந்த வெக்கத்தை நான் பார்க்கணுமே என்று அவன் இரு கைகளையும் விலக்கி அவளுடைய முகத்தை பார்க்கவும் அவளுடைய முகம் வெக்கத்தில் சிவந்து போயிருந்தது. என்ன பிரியா, முகம் இப்படி சிவந்து போய் இருக்கு? அப்பப்பா, இந்த முகத்தை பாக்குறதுக்கு நான் எப்படி கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா என்று கார்த்திக் சொல்லவும், போதும் போதும் நீங்க என்ன வர்ணிச்சது என்று அவள் சொல்லவும், இப்படியே பிரியாவின் அழகை அவன் வர்ணித்து கொண்டே இருந்த போது அறையின் கதவு தட்டுவது தெரிந்தது. அப்போது அறையின் கதவை திறப்பதற்கு பிரியா எழுந்த போது, நீ இரு பிரியா, நான் போய் யாருன்னு பாக்குறேன் என்று சொல்லி கதவை திறந்தான். அப்பொழுது அங்கு உறவுக்கார பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். என்னங்கத்த, என்ன என்று கேட்கும்போது, ஒன்னும் இல்லப்பா, சீக்கிரமா எந்திரிச்சிட்டிங்களா? காலையில கோயிலுக்கு போகணும், எல்லோருமே போயிட்டு அங்க ஒரு பொங்கல் வச்சுட்டு வரணும், அதுக்காக தான் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி சீக்கிரமா கீழே வாங்க என்று அவர்கள் சொல்லவும், சரியத்த, நாங்க இப்ப குளிச்சுட்டு வந்துடுறோம், நீங்க போங்க என்று சொல்லவும் அவர்கள் சென்று விட்டார்கள். இங்கு அறையின் கதவை தாளிட்டு தன் ஆசை மனைவி வந்து அப்படியே கட்டி தழுவிக்கொண்டு, என் ஆசை பொண்டாட்டி, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, என்ன தெரியுமா? இன்னைக்கு எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா, அதனால நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு அழகா புடவையை உடுத்தி கொண்டு நம்ம கீழே போகணுமா என்று சொல்லவும், சரி நான் குளிக்கணும், நீங்க இப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா நான் எப்படி குளிக்க முடியும் என்று பிரியா கேட்கவும், தெரியல, ஆனா உன்னை இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது என்று அவன் சொல்லவும், அது சரி, இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது, அவங்க சொன்ன மாதிரி 10 மாசத்துக்கு வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று பிரியா சொல்லவும், பிரியா உனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எதுவுமே தெரியாதுன்னு இருந்தேன் போலிருக்கு என்று அவன் சொல்லவும், அப்படியெல்லாம் இல்ல, அத நேத்து அவங்க சொன்னாங்கல்ல, அதை வச்சுதான் நானும் சொல்றேன். சரி கார்த்திக், என்னை விடுங்க, நான் போய் குளிக்க போறேன் என்று சொல்லவும், முடியாது என்று அவன் சொன்னான். என்னங்க இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா எல்லாம் பண்ண முடியுமா? குளிக்கணும்ல, என்னை விடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லவும், காலையில நீ வேற பாக்குறதுக்கு கும்முன்னு இருக்க, உன்னை எதுவும் பண்ணாம நான் எப்படி உன்னை குளிக்க விடுவேன் என்று சொல்லவும், ஐயோ கார்த்திக், என்னது காலங்காத்தாலே வா, கார்த்திக் ப்ளீஸ் விடுங்களேன் என்று பிரியா சொல்லவும், கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளாட்டி காலையில என்ன, காலை மாலை இரவு நடுஜாமன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேரங்காலமே கிடையாது, இதை எப்ப வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் என்று கார்த்திக் சொல்லவும், உங்களுக்கு தான் நேரங்காலம் கிடையாது, என்ன விடுங்க கார்த்திக் என்று அவள் சொல்லவும், முடியாது என்று அவளை கட்டிலில் போட்டு அவன் ஒரு புரட்டு எடுக்கலாம் என்று அவன் முடிவு செய்தான். அப்பொழுது பிரியாவை தன் கையோடு வாரி அணைத்து கட்டிலில் தள்ளி அவள் மீது அவன் படர்ந்தான். அவள் உடல் முழுவதும் முத்தமலையை பொழிந்து கொண்டே இருந்தான். என்னுடைய செல்லத்துக்கு கன்னத்துல ஒரு முத்தம், நெத்தியில ஒரு முத்தம், கழுத்துல ஒரு முத்தம், கண்ணுல ஒரு முத்தம், உதட்டுல ஒரு முத்தம் என்று அவன் பிரியாவின் ஒவ்வொரு பாகங்களையும் வர்ணித்து கொண்டே அவன் ஒவ்வொரு இடத்திலும் முத்தத்தை கொடுத்து கொண்டே வந்தான். அந்த முத்தம் கொடுக்க கொடுக்க பிரியாவின் உணர்ச்சி வெகுவாக தூண்டிக்கொண்டே இருந்தது. அந்த உணர்ச்சியை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கார்த்திக் என்று அவள் முடங்குவதற்கு ஆரம்பித்தாள். சொல்லு பிரியா என்று அவன் கேட்கவும், காலையிலே இப்படி ஒவ்வொரு இடத்துல நீங்க முத்தம் கொடுத்துட்டே இருந்தா என்னால எப்படி என்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும்? உங்களுக்கு கேட்கிற மாதிரி எனக்கும் கேக்குது என்று சொல்லி அவர்கள் இருவரும் காலை காமத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய காமம் வெகு நேரமாக நடந்து முடிந்தது. இருவரும் போய் குளிப்பதற்கு ஆயத்தமானார்கள். அவள் வெக்கத்தோடு பாத்ரூம் சென்று குளித்து முடிந்து வெளியே வரவும் கார்த்திக்கை பார்த்து அவள், நீங்க சொன்னதை செஞ்சிடுறீங்க என்று அவள் சொல்லவும், நான் தான் சொன்னனே, நான் சொன்னா செய்வேன் என்று அவன் சொன்னான். சரி சரி போங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு
பிரியா அவள் அழகாக ஒரு புடவையை உடுத்தி கொண்டு இருந்தாள். இங்கு கார்த்திக் குளித்துவிட்டு அவனும் பட்டு வேட்டு பட்டு சட்டை மாதிரி அணிந்து கொண்டு இருவரும் கீழே வந்தார்கள். கீழே வந்த பிறகு அவர்களுக்கு காலை உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அனைவருமே கிளம்பி அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று அங்கு பிரியாவை விளக்கேற்ற சொல்லி பொங்கல் வைத்து அவர்கள் சாமியை மிக சிறப்பாக கும்பிட்டு முடித்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அம்மா நம்ம வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நம்ம போற வழியிலேயே ஒரு ஹோட்டலை பார்த்து நம்ம சாப்பிட்டு போகலாம் என்று கார்த்திக் சொல்லவும், சரிப்பா நானும் அதை தான் சொல்ல நினைச்சேன், ஆனா அசைவம் சாப்பிடக்கூடாது, நம்ம சைவம் தான் சாப்பிடணும், சைவ ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்த்து நிப்பாட்டுப்பா என்று கனகவள்ளி சொல்லவும், நீ சொல்லிட்ட, நல்ல வேளை நானே சொல்லணும் இருந்தேன் என்று சுந்தரேசன் சொன்னான். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே சந்தோஷமாக அவர்கள் மதிய உணவை ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு இவர்கள் வீடு திரும்பினார்கள். இங்கு காலையில் எழுந்து குளித்து முடித்து பிரியா பிறகு காயத்ரி என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிரகாஷிற்கு போன் செய்து, சார் இன்னைக்கு எனக்கும் சந்தோஷம் ஒரு இடத்துக்கு போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, என்னால இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர முடியாது, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நீங்க பார்த்து கொள்வீர்களா என்று காயத்ரி கேட்கவும், காயத்ரி நான் தான் உங்களை சந்தோஷத்துக்கு பிஏவா எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேனே, நீங்க இங்க உள்ள வேலையை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லவும் சரி என்று அவளும் சந்தோஷமாக போனை வைத்து விட்டு, என்ன காலையிலே எப்பவும் சந்தோஷ் கால் பண்ணிடுவாரு, இன்னும் கால் பண்ணாம இருக்காரு என்று அவள் யோசித்து கொண்டிருக்கவும் அவளுடைய போன் அடிக்கவும் சரியாக இருந்தது. பாருடா நம்ம நினைச்சோம் உடனே கால் பண்ணிட்டாரு என்று சொல்லி அந்த போனை எடுத்து அவள் பேசிக் கொண்டிருந்தாள். சந்தோஷ் சொல்லுங்க சந்தோஷ், உங்க போனுக்காக தான் நான் வெயிட்டிங், நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க கிளம்பிட்டீங்களா என்று கேட்கவும், ஆமா காயத்ரி நான் கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், நீங்க தயாரா இருங்க, நம்ம அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரகாஷ் அண்ணாவை போய் பார்க்கலாம் என்று சந்தோஷ் சொல்லவும் சரி என்று இவளும் தயாராக இருந்தாள். இவளும் இங்கு தயாராக இருந்த போது சந்தோஷ் அங்கு வந்து அவளை அழைத்து கொண்டு அவர்கள் ஒரு முக்கியமான இடத்திற்கு சென்றார்கள். இவர்கள் சென்ற வேலை மிகவும் சிறப்பாகவும் முடிந்தது. இங்கு அலைமேலு காயத்ரி சொன்ன விஷயத்தை சந்தோஷ், கீர்த்தி, அவளுடைய கணவர் என்று அனைவரும் இவரிடம் காண்பிக்கும் ஒவ்வொரு செய்கையும் பார்த்து அவள் ஒரு மாதிரியாகவே இருந்தாள். 2 நாளாவே அவள் ஏதோ யோசனையில் இருந்தும் பிரம்ம பிடிச்சது போல அவள் எதையோ யோசித்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது சந்தோஷின் அப்பா அலைமேலு, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணியிருக்க என்று கேட்கவும் அவர் கேட்டது அவள் காதல் விழாதது போல அப்படியே அமைதியாக இருந்தாள். அப்பொழுது கீர்த்தியும் அங்கு வந்து, என்னப்பா என்ன அம்மா இப்படி சைலண்டா உட்கார்ந்துருக்காங்க, அம்மா இப்படி உட்கார்றவங்க இல்லையே, என்னாச்சு என்று கேட்கவும், தெரியவில்லை அம்மா, நான் என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன், அவர் எதுவுமே பதில் சொல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்கா என்று சந்தோஷின் அப்பா சொல்லவும், ஆமா என்னம்மா டிஃபன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்களேன் என்று கீர்த்தி கேட்கவும் அதையும் அவள் காதில் வாங்காமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். என்னப்பா அம்மா எதே யோசனையில் இருக்காங்க போல என்று கீர்த்தி கேட்கவும், உங்க அம்மா நேத்துல இருந்து இப்படிதான் இருக்கா, என்னன்னு தான் தெரியல, சந்தோஷுக்கு தெரியுமான்னு தெரியல, சரி உங்க அம்மா இப்படியே உட்கார்ந்து இருக்கட்டும், வா நம்ம போய் சந்தோஷ் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரலாம் என்று சொல்லி மாடிக்கு சென்று சந்தோஷுக்கு போன் செய்தார்கள். என்னப்பா இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்காரு என்று சந்தோஷ் போனை எடுத்து, அப்பா என்னப்பா இப்பதானே நானும் வந்தேன், என்ன போன் பண்ணியிருக்கீங்க என்று கேட்கவும், ஒன்னும் இல்லப்பா, உங்க அம்மா பிரம்ம பிடிச்சவள் மாதிரி அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கா, நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டு பாக்குறோம், அவ காதல விழ மாதிரி இருக்கா, அதான் என்னன்னு தெரியல, உனக்கு போன் பண்ணினேன், எதுவும் பிரச்சனையா, யாரும் உங்க அம்மாவை எதுவும் சொல்லிட்டாங்களா, என்ன நடந்துச்சு என்று சந்தோஷின் அப்பா கேட்கவும், அப்பா அதெல்லாம் ஒன்னும் நடக்கல என்று நேற்று காயத்ரியிடம் பேசிய விஷயத்தை சந்தோஷ் அப்பாவிடம் சொல்லவும், இதுதான் நடந்துச்சா, இப்ப காயத்ரி அவளுக்கு இந்த தூது வேலை செய்யறது இல்ல, அவ கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுச்சு அந்த பொண்ணு, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், உங்க அம்மா இப்ப உட்கார்ந்துகிட்டு பிரகாஷை எப்படி கெடுக்கலான்னு திட்ட போட்டுட்டு இருக்கா போல, அதனாலதான் மேம்க்கு நாங்க கூப்பிடுறது எதுவுமே காதல விழ மாட்டுக்குது, நான் கூட உங்க அம்மாவுக்கு என்னமோ ஏதோ ஆச்சோன்னு பயந்துட்டு இருந்தேன், இதுதானா, இதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, இது உங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு வியாதி, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது என்று சொல்லவும்,
அப்படி சொல்லாதீங்கப்பா. அவங்க உங்களுடைய மனைவி. அவங்க மனசுல ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் தோணிட்டு இருக்கு. அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை குணப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. நீங்க இப்ப அம்மா கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்க ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இப்ப எதுவும் நீங்க அம்மா கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நான் கூட என்னுடைய ஆஃபீஸ் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சக்சஸ் பண்ணிட்டு பேசலான் இருந்தேன். ஆனா இப்படியே விட்டோம்னா அம்மாவோட மனநிலை வேற மாதிரி மாறிடும். அதனால நம்ம இப்பவே பேசுறதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டு அவன் போனை வைத்தான். இங்க சந்தோஷின் அப்பா சந்தோஷ் சொன்ன மாதிரியே உங்க அம்மா கிட்ட நம்ம எதுவுமே கேட்க வேணாம், நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரியா என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு காலை உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்டார்கள். இங்கு அவள் பிரம்ம பிடிச்சது போல அப்படியேதான் இருந்தாலே தவிர அவள் அந்த இடத்தை விட்டு எங்கேயுமே நகரவில்லை. இங்கு கனகவள்ளியும் சுந்தரேசனும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டு வீடு திரும்பி கொண்டிருக்கவும் கனகவள்ளி தன் கணவரிடம் வீட்டுக்கு வந்த பிறகு, என்னங்க, இன்னைக்கு சாமி தரிசனம் செம்மையா இருந்துச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு தரிசனம் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் என்று சொல்லவும், ஆமா கனகா, எனக்கு கூட அந்த சாமி அப்படியே பக்கத்துல பார்க்கும்போது தாச்சால் அந்த அம்மன் நான் பக்கத்துல ஒரு உருவமா பாக்குற மாதிரி எனக்கு ஒரு பிரமிப்பு தோணுச்சு. இன்னைக்கு சாமியோட தரிசனம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கவும் இங்கு கோயிலுக்கு சென்று வீட்டிற்கு வந்த பிறகு, என்னங்க, ஏன் உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே பாதி வழியிலே இறங்கிக்கிட்டாங்க? நாங்க ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு என்று கனகவள்ளி கேட்கவும், தெரியல கனகா, கல்யாணத்துக்கு வந்து 2-3 நாளாச்சு இல்ல, அதனாலதான் எல்லாரும் ஊருக்கு போறேன்னு போயிட்டாங்க போல. சரி விடு, போன வரைக்கும் சந்தோஷம்தான். வந்து நின்று நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு ஆசை தீர 2 நாள் இருந்துட்டு தானே போறாங்க. அவங்க ஒண்ணு எதுவும் குறையோட போகலையே, நீ எதுக்கு அவங்க போனதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருக்கவும் அப்பொழுது கார்த்திக் அங்கு வந்து, அப்பா, பிரியாவோட அம்மாவும் அப்பாவும் இப்ப போன் பண்ணாங்க. ஏதோ உங்களுக்கு போன் ரீச் ஆகவில்லை என்று சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்களாம் என்று சொல்லவும், சரிப்பா, நீங்க 2 பேரும் ஆளுக்கு 2 ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அவங்க விருந்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வர்றாங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு பார்த்து பத்திரமா இருந்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்க. நானும் அதுக்கு இடையில ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ரெடியா இருக்கிறேன் என்று சொல்லவும், அப்பா, எங்களை விருந்துக்கு போக சொல்றீங்க இல்ல, அது நல்ல விஷயம். இப்ப 2வதா ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க இல்ல, எனக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான். நான் உங்களுக்கு போக வேணான்னு சொல்லல, நீங்க போங்க. ஆனா அதையே அடிக்கடி சொல்லாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கார்த்திக் சொல்லவும், டேய் என்னடா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அம்மாவையும் அப்பாவும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இவ்வளோ கவலைப்படுற என்று சொல்லவும், அப்பா, நான் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு கவலைப்படல. இத்தனை நாள் வேலையில இங்க இருந்தேன், உங்களை பிரிஞ்சு இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க கூட நான் இருக்கலாம்னா நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீங்க என்னன்னா உங்களோட பூர்வீக வீடுதான் உங்களுக்கு நிம்மதி, அது இதுன்னு என்கிட்ட ஏதோ சொல்லி நீங்க ஊருக்கு போய் இருக்கிறதுக்கான வேலையை பாக்குறீங்க. சரி, உங்களை தடுக்கவோ உங்களுடைய மனசை மாற்றவோ எனக்கு தைரியம் இல்லதான். ஆனா உங்களுக்கு எங்க இருந்தா நிறைவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க இருங்கப்பா என்று கார்த்திக் சொல்லவும், இங்க பாரு கார்த்திக், நீயும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த சென்னையோட வாசனையை விட்டுட்டு கிராமத்து வாசனையை பாக்குறதுக்காக தான் வருவ. அப்ப அந்த வீடு உனக்காக காத்துக்கிட்டு தாண்டா இருக்கும் என்று சுந்தரேசன் சொல்லவும், சரிப்பா, இப்ப அவங்க வந்துருவாங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக் வெளியே சென்று ஸ்நாக்ஸை வாங்கி கொண்டு வந்தான். அவன் வாங்கி கொண்டு வந்து சிறிது நேரத்தில் பிரியாவின் அம்மாவும் அப்பாவும் சிறு உறவுக்காரர்களும் வந்திருந்தார்கள். அங்கு வந்தவர்கள் அவர்கள் அழைத்து உட்கார வைத்தவர்களுக்கு ஜூஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவர்கள் உபசரித்தார்கள். அனைத்தையும் சாப்பிட முடித்த பிறகு, சம்மந்தி, நாங்க ஒரு 2 நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க கொண்டாந்து விடுறோம் என்று பிரியாவின் அம்மாவும் அப்பாவும் சொல்லவும் கனகவள்ளியும் சுந்தரேசனும், சரி சம்மந்தி, இது முறைதானே, நீங்க நல்லபடியா கூட்டிட்டு போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் சொல்லவும் பிரியாவை பார்த்து, என்னம்மா கிளம்பிட்டியா உங்க வீட்டுக்கு போறதுக்கு என்று கனகா கேட்கவும் அவள் சிரித்து கொண்டே, ஆமாத்த, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க பார்த்து பத்திரமா இருங்க என்று பிரியா சொல்லவும், நாங்க பார்த்து பத்திரமா இருக்கோம், நீ பார்த்து போயிட்டு வாங்க என்று சொல்லி அவர்கள் இருவரையும் இவர்கள் வழி அனுப்பி வைத்து விட்டு உஸ் என்று வந்து சோபாவில் உட்காரவும்,
என்ன மருமகளை அனுப்பிச்சு வச்சிட்டியா என்று சுந்தரேசன் கேட்கவும், ஆமாங்க, பிள்ளைங்க 2 பேரையும் இப்பதான் அனுப்பிச்சு வச்சேன், சந்தோஷமா இருக்கு என்று கனகவள்ளி பேசி கொண்டிருக்கும் பொழுது சுந்தரேசனுக்கு போன் வந்தது. பாரேன், ஒரு பிள்ளைய இப்பதான் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம், இப்ப என் மருமக எனக்கு கால் பண்ணுது என்று சொல்லி போனை எடுத்து, ஆனோ சொல்லுமா என்று சுந்தரேசன் சொல்லவும், மாமா என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க என்று சொல்லி அவள் கேட்கவும், நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க என்று கேட்கவும், எனக்கு என்ன மாமா, என் புருஷன் என்னை உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு, என்ன ஆபீஸ்க்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு, நான் வீட்டுல தான் இருக்கேன், ஒரு 5 மாசம் வரைக்கும் நான் ரெஸ்ட்ல எடுக்கணும்னு சொல்லிட்டாரு மாமா என்று சொல்லவும், சரிம்மா ரொம்ப சந்தோஷம் என்று சுந்தரேசன் சொல்லவும், அம்மாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு நான் போன் பண்ணணும் தான் இருந்தேன், நாங்க ஈவினிங் வீட்டுக்கு வரமா என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் சொல்லவும், அப்படிங்களா மாமா, சரி மாமா நீங்க பார்த்து பத்திரமா வாங்க என்று அனு சொல்லவும், சரி என்று சுந்தரேசன் சொன்னான். மாமா ஆமா, கார்த்திக் எங்க, கார்த்திக்கும் பிரியாவையும் காணோம் என்று அனு கேட்கவும், அவங்க 2 பேரையும் இப்பதாம பிரியாவோட வீட்டுல இருந்து வந்து மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க என்று சொல்லவும், அப்படியா, சரி நான் மறந்துட்டேன் மாமா, சரி நீங்க ஈவினிங் பார்த்து வாங்க என்று சொல்லிவிட்டு அனு போனை வைத்தாள். என்னங்க, ஏன் நீங்க போன்லயே அணுகிட்ட விஷயத்த சொல்லியிருக்க வேண்டியது தானே என்று கனகவள்ளி கேட்கவும், இல்ல அனு, புள்ள உண்டாயிருக்கா, நம்ம எந்த விஷயத்தையும் இனிமேல் அணுகிட்ட போன்ல சொல்லக்கூடாது, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல போய் பொறுமையாதான் சொல்லணும் என்று தன் மருமகளை நினைத்து அவன் பேசி கொண்டிருக்கவும், அப்பாடா, ஒரு பெண்ணை பெத்தா இருந்தா கூட இந்த மாதிரி அக்கறையா பேசுவீங்களான்னு என்று எனக்கு தெரியாது, மருமக மேல இவ்வளோ உயிரை வச்சிருக்கீங்க என்று கனகவள்ளி சொல்லவும், பின்ன இருக்காதா, என் தங்கச்சியும் நான் இந்த மாதிரி தான் நான் உயிருக்குயிரா அவளை நான் வளர்த்தேன், ஆனா பாரு புருஷனும் பொண்டாட்டியும் பைக்ல போகும்போது அலுப்பாயுசுல போய் சேர்ந்துட்டாங்க என்று சொல்லி தனது தங்கையை நினைத்து அவனை கவலைப்பட்டு கொண்டிருந்தான். சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, சரி நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு நம்ம அணு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லி இவர்கள் அணு வீட்டுக்கு செல்வதற்கு தயாரானார்கள். இங்கு அவர்கள் சொன்னது போலவே மாலை அணு வீட்டிற்கு செல்லவும் பிரகாஷ் ஆபீஸ் வேலை அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டுக்கு வரவும் சரியாக இருந்தது. அங்கு சுந்தரேசனையும் கனகவள்ளியும் பார்க்கவுமே, சித்தப்பா, சித்தி வாங்க, எப்ப வந்தீங்க, என்ன வரணும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்று பிரகாஷ் கேட்கவும், நான் அணுகிட்ட போன் போட்டு சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன் என்று சுந்தரேசன் சொன்னார். அப்பொழுது பிரகாஷ் அணுவை பார்க்கவும், நான் உங்களுக்கு போன் போட்டேன், உங்களுக்கு போன் ரீச் ஆகல என்று அவள் கண்ணாலேயே அவனிடம் சொல்லவும், சரி என்று அவன் சொல்லிவிட்டு, சித்தப்பா உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வரவும், சொல்லுங்க சித்தப்பா என்ன விஷயம் என்று கேட்கவும், கார்த்திக்கும் பிரியாவும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க, 2 நாள்ல வந்துருவாங்கப்பா, இப்ப நானும் உங்க சித்தியை நம்ம ஊருக்கு போகலான்னு இருக்கோம் என்று சொல்லவும், உடனே அனு, என்னமாமா சொல்றீங்க, ஊருக்கு போறீங்களா என்று கேட்கவும், ஆமா ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் உனக்கு ஒரு 8 மாசம் இல்ல ஒரு 7 மாசத்துல நாங்க இங்க வந்துருவோம், அதுக்கு இடையில நாங்க வந்துட்டு தான் போவோம், இப்ப எனக்கு அங்க வேலை இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம் என்று சொல்லவும், என்ன சித்தப்பா ஏன் என்று பிரகாஷ் கேட்கவும், எனக்கு ஆபீஸ்ல ரிட்டையர்மெண்ட், எனக்கு அதுல இருந்து பென்ஷன் வர்ற வேலையெல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் போய் தான் பார்க்கணும் என்று சொல்லவும், அப்பொழுது அனுவும் பிரகாஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது என்று சுந்தரேசனும் கனகவள்ளியும் அவர்களிடம் சொன்னார்கள். அனுவுக்கு பிரசவத்துக்கு நாங்க கண்டிப்பா இங்கதான் இருப்போம், நீங்க கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லவும், அப்பொழுதுதான் அவளுடைய முகத்தில் ஒரு சிரிப்பே வந்தது. பாத்தியா கனகா, நம்ம ஊருக்கு போறோம்னு சொல்லவுமே என் மருமக முகத்துல ஈ ஆடல, இப்ப பிரசவத்துக்கு நாங்க இங்க வந்துருவோம்னு சொல்லவுமே என் மருமகளோட முகம் எவ்வளவு பிரகாசமா ஆயிடுச்சு பாத்தியா என்று இவர்கள் பேசிக்கொண்டு விட்டு பிறகு அவர்கள் வீட்டுக்கு கிளம்பி சென்றார்கள். இங்கு மறு வீட்டிற்கு சென்ற கார்த்திகேயன் பிரியாவையும் அவர்கள் வரவேற்று அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அன்று இரவு இவர்கள் வீட்டை போலவே அங்கேயுமே அவர்களுக்கு முதலிரவு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அறைக்கு சென்று இருவரும் அமர்ந்து கொண்டிருக்கவும், என்ன பிரியா இன்னைக்கு 3வது நைட்டு நம்மளுக்கு என்று கேட்கவும்,
என்னங்க, என்ன சொல்றீங்க என்று பிரியா கேட்கவும், இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, செகண்ட் நைட்டு செம்ம சூப்பரா போச்சு, இன்னைக்கு மூணாவது நைட்டு அது உன்னோட வீட்டுல, எப்படி உனக்கு சந்தோஷமா என்று கேட்கவும், என்ன ஒரு பொண்ணுக்கு அம்மா வீட்டுல எது நடந்தாலும் சந்தோஷம்தான் என்று பிரியா சொல்லவும், அப்ப எது நடந்தாலும் உனக்கு சந்தோஷம்தான், அப்ப இன்னைக்கு ஒரு காம வேட்டை இருக்கு என்று சொல்லி அவன் அவனுடைய விளையாட்டை செய்வதற்கு ஆரம்பிக்க முற்படும் போது, இருக்க கார்த்திக், என்ன அதுக்குள்ள அவசரம் என்று அவள் ஒரு முட்டுக்கட்டு போட்டு அந்த இடத்தில் முடித்தாள். இங்கு சந்தோஷ் காயத்ரி அவர்களுடைய வேலை அனைத்தையுமே முடித்து விட்டு சந்தோஷ் இவளை ஹாஸ்டலில் விட்டு சரி காயத்ரி, நான் போயிட்டு வரேன் என்று அவன் சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். சரி சந்தோஷ், நீங்க பார்த்து பத்திரமா போங்க என்று காயத்ரி சொல்லவும், உடனே காயத்ரியை பார்த்து, காயத்ரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, இப்ப எனக்கு டைம் இல்லை, நான் வீட்டுக்கு போயாகணும், நாளைக்கு நம்ம நேர்ல பார்த்து அது என்ன விஷயம் என்பதை பேசலாம், அது உங்களுக்கு அந்த விஷயம் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா எனக்கு அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சந்தோஷ் சொல்லவும், அப்படி என்ன சந்தோஷ் என்று காயத்ரி கேட்கவும், அது சர்ப்ரைஸ், அதை நான் நாளைக்கு தான் சொல்லுவேன் என்று அவன் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றான். இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு அலைமேல அமைதியாக உட்கார்ந்து இருப்பது சந்தோஷ் கவனித்தான். என்னப்பா, அம்மா காலையிலிருந்து இப்படிதான் உட்கார்ந்து இருக்காங்க போல என்று சொல்லவும், நீ சொன்னதுனால உங்க அம்மா எதுவுமே கேட்கல, நீ ஏன் உங்க அம்மாவை கவனிச்சுக்கோ, சரி எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரட்டுமா என்று கேட்கவும், சரிப்பா நீங்களும் வெளியே கிளம்புங்க, கீர்த்தி உனக்கு எதுவும் வேலை இருக்கா என்று கேட்கவும், ஆமா நான் என்னுடைய ஃப்ரெண்டே இன்னைக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதனால நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் வெளியே கிளம்பினார்கள். இங்கு சந்தோஷ் அறைக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்து தனது அம்மாவை பார்த்து அம்மா என்று கூப்பிட்டான். அவள் எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்கவும் அவளுடைய தோலை பிடித்து அம்மா என்று குலுக்கினான். அப்பொழுதுதான் அவள் சுய நினைவுக்கு வந்தாள். என்னப்பா சந்தோஷ், எப்ப வந்த என்று கேட்கவும், நான் வந்தது சரி, என்ன காலையிலிருந்து ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்கவும், ஒன்னும் இல்லப்பா என்று அவள் மழுப்பினாள். அது என்னன்னு எனக்கு தெரியுமா, நீங்க என்னென்ன வேலை செஞ்சீங்க, இப்ப என்ன செய்யறதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமே எனக்கு தெரியும் என்று சந்தோஷ் சொல்லவும், இவள் உடனே சந்தோஷை பார்த்து ஆச்சரியமாக ஒரு பார்வை விட்டாள். என்னடா, என்ன பத்தி உனக்கு தெரியும் என்று அலமேலு கேட்கவும், ஏமா உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க என்னென்ன பண்றீங்க, நீங்க என்ன வேலையெல்லாம் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புட்டு வைக்கட்டுமா என்று சந்தோஷ் கேட்கவும், சந்தோஷ் நீ எந்த விஷயமா இருந்தாலும் டைரக்டா சொல்லு, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுற என்று கேட்கவும், அம்மா ஏன் கோவப்படுறீங்க, கோவம்லாம் நீங்க படவே கூடாதுமா, உங்க உடம்புக்கு அது நல்லது இல்ல, உங்க வயசுக்கும் அது நல்லது இல்லை என்று சந்தோஷ் சொல்லவும், இங்க பாருடா நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் என்று திரும்பவும் அலைமேலு கேட்கவும், கொஞ்சம் நெஞ்சமா நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்க பண்ண தப்பு எனக்கு மட்டும் இல்லம்மா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு என்று சந்தோஷ் சொல்லவும், ஒரு நிமிடம் அப்படியே சந்தோஷை ஆச்சரியமாக இரு விழிகளையும் பிதுக்கி பார்த்தாள். அவன் சொல்ல வந்த உண்மையை அம்மாவிடம் சொல்ல வாயெடுத்த போது அவனுக்கு ஒரு போன் வந்தது. அந்த போனை பார்க்கவுமே, இருங்கம்மா எனக்கு ஒரு முக்கியமான கால் சைட்டு விஷயமா வந்திருக்கு, நான் என்னன்னு போயிட்டு பேசிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன் திரும்பவும் என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்றான். இவன் இப்படி சொல்லவுமே அலைமேலுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே பித்து பிடித்தது போல தலையை பிடித்து கொண்டே இருந்தாள். இங்கு அணுவும் பிரகாசும் தன் மனைவியை தனக்காக விழித்திருந்து உறங்கியதை நினைத்து அவன் சந்தோஷப்பட்டான். தான் எதுவும் அணுவை செய்யக்கூடாது என்று தனது குழந்தையிடம் பேசிய அணுவை அப்படியே தூங்க வைத்தான். இங்கு கார்த்திகேயன் பிரியாவையும் அவர்கள் வீட்டில் இருந்து மறு வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு 3வது இரவு என்று சொல்லி பிரியாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தான். இங்கு சந்தோஷ் அவர்களுடைய வேலை அனைத்தையுமே முடித்துவிட்டு காயத்ரியை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டு நாளை உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்று அது சர்ப்ரைஸ் என்று சொல்லவுமே காயத்ரிக்கு அவன் என்ன சொல்ல போகிறான் என்று அவள் நினைத்து கொண்டே இருந்தாள்.
இங்கு தன் வீட்டிற்கு வந்த பிறகு தன் அம்மாவிடம் அவள் காலையில் இருந்து அமைதியாக இருப்பது நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், இப்பொழுது நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று தெரியும் என்று அவன் எதை பற்றி தன் தாயிடம் கேட்கப் போகிறான் என்று அவள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு விஷயமும் நடந்து முடிந்தது. இதுக்கப்புறம் சந்தோஷ் தன் அம்மாவை கேள்வி கேட்டு இனிமேல் அவளை மாற்றுவதற்கு முயற்சி செய்வானா? இது அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.